அன்பார்ந்த கடவுளொரு டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சனி வக்கரம் அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நமக்காக தெரிய வருது. இதில் பெரிய அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. ஒருத்தர் ஹிம்சப்படுத்துறாருன்னா அவர் கைகால் முடங்கி போச்சுன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா? அதுதான் வேறு சனீஸ்வரனால் இருக்குது. சனீஸ்வரன் நிற்கும்போது சொந்த ஸ்தானத்தில் நிற்கிறார், உத்தரட்டாயில். அதனால் அவரால் எதுவும் பண்ண முடியாது. 2வது பாயிண்ட் வக்கரம் போச்சு, அவரால் அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் குருவினுடைய பாறை தொடர்ந்து கிடச்சின்னு இருக்குது, கவலையே பட வேண்டாம். அதனால் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் ஸ்மூத்தாக பியூட்டிஃபுல்லாக நடந்துடும். எந்த தடைகள் உபாதைகள் எல்லாம் நடந்துடும். அதே சமயத்தில் குருவோடு சுக்கரன் இருப்பார், பின்னாடி செவ்வாய் வருவார். அதிசாரத்தில் போகிற ஒரு 6 மாதம் கழிச்சு குரு அதிசாரத்தில் போவார் சிம்மத்துக்கு. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி போனப்புறம் கூட ராகு கேது பயிற்சி வந்துடும், அது பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் குருவினுடைய செவ்வாய் கூட இருப்பார், அதுவும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் வழியாக பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. தொடர்ந்து சனீஸ்வரனுக்கு பெட் ரெஸ்ட் எடுத்தால் கூட எல்லாருடைய தொடர்பும் கிடைக்கிறதுனால நமக்கு எல்லாம் சாத்விகமாக எந்தவித பிரச்சனையும் தடங்கள் இல்லாமல், எதிர்ப்பு இல்லாமல், விரோதம் இல்லாமல் சுலபமாக காரியத்தை சாதிச்சுடலாம். புத்தி நன்னா வேலை செய்யும். குறுக்கு புத்தியில் போகிறவங்களுக்கு பற்றி கவலை நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் எல்லாருமே வாழ்க்கையில் உயர்வடையணும்னு ஆசைப்படுவாங்க. அது கர்ம வினைன்னு சொல்லிட்டு நம்மளை பாடுபடுத்தி போட்டு நசுக்கி வச்சிடும். அந்த கர்மதேவனே சனீஸ்வரன் தான். ருத்ரனுடைய அம்சம்தான் சனீஸ்வரன். அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் மேலே வரணும்னா தடைகளை களைஞ்சி எடுத்து மேலே வரணும். ஆனால் சூழ்நிலை அப்படி இல்லையேன்னா அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். வரைக்கும் நேர்மையாயிருன்னா நான் எப்படி வர முடியும்? புத்திசாலிகிட்ட ஒரு புத்திசாலி நிறைய இருந்து சமாளித்து வெளியில் வரலாம், தவிர சாதிக்க முடியாது. அதெல்லாம் இந்த பாதத்தில் இந்த காலகட்டத்தில் நமக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு அனுகூலமாக இருக்கும் சொல்லி இந்த கிரகத்தினுடைய நிலையை பார்க்கும்போது சனீஸ்வரர் மீனத்தில் இருக்கார் வக்கரமாகி. கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் வரும்போது தான் கணீஸ்வரர் வக்கர முடிகிறது. கிட்டத்தட்ட 5 மாதம் ஃபுல்லாக 5 மாதம் ஃபுல்லாக கிரகங்கள் நமக்கு குரு சுக்கிரன் செவ்வாய் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. சூரியன் முதல் கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளோ அருமையாக இருக்குது புதன். அதனால் இந்த மாதிரி நிலையில் நம்ம பயன்படுத்திக்கணும். சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும்போது பயன்படுத்திக்கணும். நம்ம எதையோ கற்பனை பண்ணிட்டு கோட்டை விட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற காலம் வராது. நல்ல காலம் இது, செயல்படுங்க, முன்னுக்கு வாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாத கிரகங்கள் வரும்போது வரிசையாக இருக்கும்போது அந்த செவ்வாய் சனீஸ்வரனுடைய மீனத்திற்கு அடுத்த வீட்டில் மேஷத்தில் செவ்வாய் இருப்பார். அதே மாதிரி சூரியன் புதன் இருப்பார். அப்படியே மாறி கடகத்தில் வந்திருக்கும் குரு இருப்பார். பின்னாடி ஒவ்வொரு சுக்கரன், அப்புறம் புதன், செவ்வாய் எல்லாம் வருவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. சனீஸ்வரர் அதே வீட்டில் உத்தரட்டாய் ராசிலே காலையே நிற்பார். வக்கரமாகி எப்படி செய்ய முடியும்? பலம் இல்லை. தானே சாலனான என்ன பண்ண முடியும்? ஒன்றும் முடியாது. அதனால் இந்த விஷயத்தில் இருக்கும்போது கர்மங்கள் இயல்பாக நார்மலாக என்ன செய்யும். அதை பற்றி ஈஸியாக கடைஞ்சி எறிஞ்சு வெளில வந்துடலாம். கொஸ்டின் கொடுக்கும்போது குறிப்பாக ஆன்சருடைய விஷயங்களில் குறிப்பாக கொடுத்துட்டோம்னா கடகடன் எழுதி போகிறோம். அது எப்படி கொடுப்பான்? இப்போ அது மாதிரி தான் நடக்கிறது. கவலைப்பட தேவையில்லை, நன்னா இருக்கும். இன்னும் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, சனியினுடைய வக்கரகாலம் 14/7/26 30/11/2026 வரைக்கும் உள்ள காலம்தான். அதாவது 5 மாதம் ஃபுல்லு, 6 மாதம் சொல்ல முடியாது, 5 மாதம் வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் குரு நேராக கடவுள் உட்காந்து தன வீடை பார்க்குறாரு. தன வீடை பார்க்கும்போது உங்களுக்கு குருவுடைய பார்வை தன வீட்டில் உட்கார்ந்தாலும் சரி, பாறை விட்டாலும் சரி, குடும்பத்தில் வீடு விருத்தி வரும். குடும்பம் விருத்தி வரணும்னா சாப்பாடு, உணவு, உரல் வசதி அது மாத்திரம் போகாது. எளிமையான வாழ்க்கை நல்லது தான். அதுக்காக சுகபோகங்களை அனுபவிக்கூடாதுன்னு சொல்லலாம் ஒன்றும் இல்லை. சுகபோக வாழ்க்கையில் வாழணும். அதுக்காக எளிமையாக இருக்கேன்னு வாழ்ந்துட்டு போகிறதுன்றது ஏதோ கடனுக்கு வாழ்ந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் அனுபவிக்கிட்டு நம்மளை பொங்கலை படைச்சிருக்கோம், தவிர அவனோட அனுபவிக்கிறது. வெட்டி எளிமையாக வாழ்ந்துட்டு போகிறதுனால உனக்கு லாபமாக இருக்கலாம். அதனால் யாருக்கு லாபம்? கூட இருக்க அத்தனை பேருக்கு லாபமாக
எல்லாருமே அப்படி இருக்க முடியுமா? அனுபவிக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஆசைகள் மனசில் பறக்கிறது. நமக்கு மொத்தம் இப்படி இருக்குது, மாற்று துணி கூட இல்லாத நிலைமையில் இப்படி இருக்காரு, விட்டு போட்டு தேய்க்க வேண்டியிருக்கு, ஏதோ இருக்கிற பாத்திரத்து இதே பண்ணிருக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மாடர்ன் டெக்னாலஜி பிரகாரம் அடுப்பு கிடுப்பு வீடு வாசல் வாய்கள் அதெல்லாம் ஒரு அனுபவிக்கணும் எண்ணமே வரலையே இவருக்கு. அது நம்ம செலவு ஆகிடுமே, பணம் ஆகிடுமே. ஏன் இந்த ஏன்னா குடும்பத்தினாவது சனீஸ்வரன், வீரியஸ்தானாவது சனீஸ்வரன், இந்த ரெண்டுமே இப்படி இருந்தான்னா வீரியஸ்தானாவது சனீஸ்வரன் தான் வச்சுக்கோ, கஞ்சனாக தான் இருப்பான். கஞ்சனாக இருப்போம், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தனுசுக்கும் மட்டும் இப்படி. அதே செவ்வாய்க்கும் வீரியஸ்தானாபதி இருப்பார் பிச்சையத்துக்கு, அதே மாதிரி கஞ்சனாக இருக்கும். செய்யறது எதுக்கு செய்யணும், எதுக்கு செலவைக்கு செய்ய எதுக்கு, அப்போ தான் கணக்கு பார்ப்பார். அந்த அளவுக்கு செவ்வாய் சில விஷயங்களாவது முன்னுக்கு முரணான வேலை பண்ணும். ஸோ தானாகவே உச்சமாகும். அதே இந்த தனுசுக்கு சனீஸ்வரன் பாருங்கள், வீரியஸ்தானம் ஆனால் கூட அது கும்பத்தில் போய் வீரியஸ்தானம் எப்படி அவங்க மேலே வர முடியும்? முடக்கிடுவார், கன்சீல்டு எனிமி. ஏன்னா பேலன்ஸ் பண்ண வாழ்க்கையில் நான் உயர போனதுக்காக வேண்டி மற்றவங்களாம் கீழே தானே இருக்காங்க. என்ன மாதிரி ஐடியா பாரு, மற்றவங்க தாழ்ந்துடுவாங்களாம் இவன் மேலே போகிறதுனால. அதனால் எல்லோரும் வாழணும். நான் எளிமையாக தான் வாழ்ப்பேன். நான் ஆடம்பரமாக சேர்த்தேன், நஷ்டம் யாருக்கு? அவங்களெல்லாம் அனுபவிக்க முடியாது. குடும்பத்தில் அத்தனை பேர் சந்தோஷமாக வாழ்ந்து அனுபவிக்கிறோன்னா நான் ஆடம்பரமாக இருக்க முடியாது. செலவில் குறைச்சிக்கணும். ஆல்ரைட்டு, செலவில் குறைக்கிறது போதில்ல, தன்ன மாதிரி வருமானத்தையும் உற்பத்தி வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ண வழி பண்ணுங்க. அப்போ அது சௌகரியங்களை அதிகமாக உண்டாக்கிங்களேன். ஐயோ அது எப்படி முடியும் அப்படின்னு அப்படி ஒரு நினைப்பில் இருந்தது. அந்த நினைப்புகளுக்கு உடச்சி தூக்கி போட்டு எல்லாராலையும் நல்லபடியாக வாழ முடியும், அனுபவிக்கத்தான். அதுக்காக ஒரேடியாக ஆடம்பர வாழ்க்கை வாழ சொல்லி எது வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தியாவசியங்கள்லாம் வாங்கி தான் அனுபவித்து தான் ஆகணும். அப்படியே முடக்கி பழைய லெவல்லே இருந்தீங்கன்னா கஷ்டம். அப்படி சொல்லிட்டு இந்த சிஸ்டத்தை சனீஸ்வரன் மண்டையில் அடித்து அக்கறைமாக்கி முடக்கி கடைச்சி விட்டு ஹெல்ப்பு கூட யாரும் இல்லை, சாரலான அவரே சாரலான்னு அவரே தான். அப்புறம் எப்படி செய்யப்படுறது? என் கையே எனக்கு உதவி, என் தன் கையே தனக்கு உதவி மாதிரி யார் பண்ணுறது? அதனால் குருவுடைய பாறை அஷ்டமத்தில் உட்கார்ந்தா கூட தனுசுக்கு அதே குரு சுகஸ்தானாதிபதி அஷ்டமத்தில் உட்கார்ந்துட்டு அதே சனீஸ்வரன் 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டு அதிபதி அவரை சோத்தில் உட்கார வச்சு அங்கிருந்து பாறையை பார்க்கக்கூடிய அளவுக்கு பாக்கியத்தை கிடைக்கிறது. சனியை குரு பார்க்கணும். பாகியம் எப்போதுமே பணம்புல் அந்தஸ்து நிறைய வரணும் அப்படின்னா பத்திரமாக வச்சுக்கணும். பிளாக் பண்ணணும். இல்லைன்னா அரசாங்கம் பிடிங்கின்னு போடுவோம், இடி பவுன் பிடிங்கின்னு போடுவான், போய் கடை காட்டுற பிடிங்கின்னு போடுவான். அதனால பிளாக் பண்ணி தான் வைக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக மறைவு ஸ்தானத்திலிருந்து கல்லால் பத்திரமா வச்சு பீரோ வச்சு பூக்குறோம்ல, பேங்கில் பத்திரமா உள்ளே போட்டு விற்கிறோம் இல்லை லாக்கரில், அது மாதிரி இதெல்லாம் சேஃப்டி செக்யூரிட்டிக்காக. அது மாதிரி குரு 8ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு அங்கேருந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது சனீஸ்வரனுக்கு. சனீஸ்வரனுடைய பார்வை ஆக்சுவலாக 10ஆம் பார்வை தனுசு பார்க்குறது. அவர்கிட்டருந்து வாங்கிறத வாங்கி 10ஆம் பார்வையால் தனுசு வீடை பார்த்து கொடுக்குறாரு. அவர் தானே கொடுக்கணும். 2ஆம் வீடு தான் தனம் குடும்பம் வாக்கு என்னெல்லாம். அதனால் அவர் பார்த்து நேரடியாக கொடுக்குறாரு தனுசுக்கு. இப்போ புரியுதில்லை உங்களுக்கு? அதனால் கவலையே இல்லை. மறைவாக இருந்து அதே குரு தனி தொடர்பு கொண்டு சனியை நேரடியாக பார்க்கக்கூடாது. பார்த்தோன்னா இருக்கிற பாசு காணாமல் போடும். சனீஸ்வரனை கோயில் பார்த்து கும்பிட போனதில்லை, பிரார்த்தனை பண்ணலாம். நேரடி கூட சைடு இருந்து தான் பார்க்கணும். செவ்வாயும் அப்படி தான் நேராக பார்க்கக்கூடாது. அது பார்த்துட்டாருன்னா நம்ம அழிஞ்சிடுவோம். அப்புறம் கேட்குறது கொடுக்கறது இருந்தால் தானே. செவ்வாய் கண்ணு அது மாதிரி, சனீஸ்வரன் கொண்டு அதே மாதிரி. அதனால் நம்ம 2 பக்கம் சைடில் நின்று பார்க்கணும். செவ்வாய் ஆசை மட்டும் தூண்டி விட்டுருவார். சூழ்நிலையை உண்டாக தன்னால் பண்ண மாட்டார். ஆசைகளை மட்டும் தூண்டி விட்டு தகாத காரியத்தை பண்ண வைப்பார். அதனால் இருக்கிறதும் போய் பாழாக போய் நிற்கும். அதனால் ரெண்டுமே
மறைவில் தான் பார்க்கணும், குருக்கு தெரியுது பாருங்கள். அப்போ தான் குரு பார்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சி தோஷம்லாம் போய் பாழாக போய் விருத்திக்கு வருது. அப்போது தனுசு வீட்டுக்கு விருத்திக்கு வருது. அண்ணா சனீஸ்வரன் அத்தனை குருவனுடைய அருள்லாம் வாங்கிட்டு ஆசையை வாங்கிட்டு 10ஆம் பார்வையாக அழகாக கொடுக்குறாரு, தனுசுக்கு கொடுக்குறாரு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதனால் தனுசுக்கு இந்த வருஷம் இந்த 6 மாத காலத்தில் 60 தலைமுறையாக விருத்திக்கே வராது, இப்படியே ஓய்ந்துட்டு போய் இப்படியே வாழ்ந்துட்டு 5க்கும் 10க்கும் வாழ்ந்துட்டு ஏதோ ஜீவனம் பண்ணிட்டு காலத்தை விட்டுட்டு ராமகிருஷ்ணா கோயிலும் இப்படியே சொல்லி காலத்தை விட்டுட்டு இப்படி இருந்தால் அவங்களுக்கு இந்த சனியினுடைய வக்கர காலத்தில் வாழ்க்கையினுடைய மறுபக்கம் என்னன்னு தெரியுமா பாருங்கள் அப்படின்னு சொல்லி தூக்கின்னு உயர கொண்டு வச்சுருவார். பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் படிச்சிருந்தெல்லாம் எல்லாம் இங்கே ஓடி வந்துடும். இங்கேயே படித்து விருத்திக்கு வந்து எல்லாம் போய் நல்லா சிறப்பாக செயலாற்றி பாரம்பரியத்தை மேலும் பண்ணும். ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை. காசு பணத்தை வெளிநாட்டு போய் சம்பாதிக்கிறோம், போயிட்டு கடைசியில் எல்லாம் நாசமாக போயிட்டு வெறும் மூட்டையாக சாக்கில் கொண்டுற அளவுக்கு போட்டு சாக்கு மூட்டையில் கொண்டுற அளவுக்கு பணம் பிரயோஜனம் என்ன? எல்லாம் இங்கே தானே கிடைக்குது. இங்கேருந்து எல்லாம் போயானோம். அதனால் நம்ம நாடு வரப்புயர எல்லாமே நாடு உயரணும் இல்லையா? நம்ம நாடு உயர்ந்து மற்றவங்க நம்மளையும் ரட்சித்து மற்றவங்களையும் ரட்சிக்கணும்னு அதான் முறை. பகவான் நீங்கள் உரையிறார். நீங்கள் வெளிநாட்டு எதிர்பார்த்து அவனை நம்பியே வாழ்ந்துருந்தான்னு அர்த்தம். அர்த்தமே இல்லை. ஸோ தப்பு அதை உணர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அமைப்பு வந்திருக்கு. சனீஸ்வரன் இந்த காலத்தில் இம்சப்படுத்த மாட்டார், யாருமே இம்சப்படுத்த மாட்டார். இதுவரைக்கும் நெகட்டிவ் எஃபெக்டில் பயந்து வாழ்ந்து அந்த பய உணர்வுகளை தூக்கி போட்டு உத்வேகம் வரணும்னு செயல்படுவீங்க. எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உடம்பு மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வாக்கு ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். எல்லாம் உடம்பு அவயங்களில் பக்காவாக வேலை செய்யும், ஆனந்தமாக இருக்கும் எப்போதுமே. பிரம்மானந்தம் அப்படின்னு பிரம்மஞானிகள் கேள்விப்பட்டிருக்கல, ஆனந்தமாக அனுபவிக்கிறாங்க. அந்த அனுபவ ரசனைகள் உடம்புக்கு கிடைக்கும். எதுலேயுமே ஒரு செல்ஃப் போதும்ன்ற அளவுக்கு ஆற்றல் திருப்தி கிடைக்கும். பணம் தேவைக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும், ரூபா வேல்யூ ஏறும். அதனால் நம்ம நாட்டில் எந்த பொருளும் கிடைக்கும். விலைவாசி ஏறாது, ஏறினா கூட அப்படி ஒன்றும் ஏற போதில்லை. நம்ம வெளியில் இது நமக்கு இன்கம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவனுக்கு இன்க்ரீஸ் பண்ணாதான் அவனுக்கு வேண்டிய இன்கம் வரும். யோசிங்க. அதனால நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணோமா மணி வேல்யூ ஜாஸ்தியாகிடும். நமக்கு பணத்தினுடைய அமைதி வேணும்னா அது துருண்டு பொருளே இருக்க. நீங்களும் பணத்தை சம்பாதிக்க வழி பண்ணுங்க. நீ பணம் முடையை துண்டு வச்சுட்டு விலைவாசி ஏறுதுன்னு என்ன அர்த்தம்? மற்றவங்களாம் வசதி பணம் வாய்ப்பு வரும். அப்படியா ஏறும் போது விலைவாசி 30-100 ரூபா பொருள் என்ன 2000 ரூபா ஆகிடும் போகுது. அதனால் நீங்கள் யோசிக்கணும். பொருளாதாரத்துறையில் விலைவாசி ஏறினா தான் பண சுழற்சி நிறைய வரும். அப்போ தான் எம் பேக்கெட்டு ரொம்ப பேக்கெட்டை பார்த்தா ரொம்பினா போகாது. எம் பேக்கெட் உனக்கு வேண்டாம் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு அமைப்பில் கொடுக்குறாரு. இப்போ ஏன்னா எல்லாருக்குமே ஒரு நல்லது செய்யணுன்னா ஒருத்தருக்கு டேமேஜ் ஆனது நல்லது. அது அந்த மாதிரி எண்ணம் தான் பாதி பேருக்கு சமுதாயத்தில் இன்னும் இருக்குது. அது ரொம்ப தப்புது. விலைவாசி வெளிநாட்டுக்காரர்கள் கம்பேர் பண்ணுவோம் நம்ம ஒன்றுமே இல்லை. அதுதான் அவனுக்கு ரூபாய் நிறைய இருக்குது வாங்குகிறான். நமக்கு அப்படி கிடையாது. அதனால் நம்ம வேல்யூ ஆஃப் மணி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் சர்க்குலேஷன் பணம் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாம் மாதிரி நமக்கு சம்பளம் கொடுக்கணும், இல்லை ஏர்ன் பண்ணணும். சம்பாதிக்கிறது வரத்தில் வாங்கினாலும் அடிமை தொழில், அது பேர் அடிமை தொழில்னு பேர். நீ என்ன பண்ணாலும் அவ்வளோதான் வரும். இந்த இது நம்மளே வியாபாரம் பண்ணும்போது நமக்கு வேண்டிய பணம் வந்துடும். நமக்கு தெரியாதே, இப்போ தெரிஞ்சு தான் ஆகணும். அதனால் நிறைய வேலைக்கு ஆட்கள் கூப்பிட்டா கூட எதிர்பார்க்குற அளவு சேலரி வராது. ஏன்னா முதலீடே கொஞ்சம் தான் இருக்குது. எதுக்கு தனுசுக்கு இவ்வளோ சொல்கிறீங்கன்னா, அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நிறைய கிடைக்கிறது. அது ஒரு ப்ரொஃபஷனல், அவங்கெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல், கல்வி வித்தைகள் எல்லாத்துக்குமே லைசன்ஸ் ஒர்க்கு இதெல்லாம் அவங்க நல்லா. அப்புறம் நல்லா வரும்போது செல்ஃப் டாக்டர், மருத்துவர், வக்கீல், கணக்காளர், தணிக்கையாளர் எல்லாம் இவங்க தான். மேனேஜ்மெண்ட்டு எல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. இத்தனை விஷயங்களையும் பாரம்பரிய சம்மந்த விஷயங்கள் எல்லாமே அதுவும் தொடர்புள்ளது. எல்லாமே கணக்காளர் எல்லா விஷயத்தையும் இவங்க தான் ஆடிட்டிங்.
அதனால் எல்லா விஷயத்துலையும் இவன் தான் இருக்கும்போது வாழ்க்கை தரத்தை போதும் நீ முயற்சிப்பல இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறதுக்கு தான் இந்த காலகட்டம் கொடுத்துருக்கு. சனீஸ்வரன் இப்படி தான் இருப்பான்றதுக்காக வேண்டி அவர் இருந்துட்டு போட்டோம், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நம்மளே பண்ணிக்கு அது மாதிரியே பண்ணுறாரு பாருங்க. கர்மங்களுக்கு உண்டானது அப்பா கஷ்டப்படணும்னா அதுக்காக வறுமையில் வாங்கி வியாதியில் வாங்கி முட்டாளாக்கப்பட்டு கஷ்டப்படக்கூடாது. மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணும்போது வரக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேதனைகள் வந்தாகும்போது அதை நம்ம சமாளிக்கக்கூடிய ஆற்றலில் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தான்னா உள்ளதையும் போய் போகிறது கூடாதுன்றதுக்காக தான் அவன் ஆக்டிவிட்டீஸை உடச்சி வச்சுருக்காரு. இப்போ உடச்சி அவனை வக்கரமாக்கி உட்கார வச்சுட்டு அவன் தொடர்பு பெற நவகிரகன் தொடர்பு கொள்ள வச்சு இந்த அளவுக்கு வாழ்க்கையில் நம்ம உயரத்துக்கு காரணகர்த்தா பண்ணுறாரு. ஏன்னா இந்த ஷார்ட் பீரியடில் மேலே வரணுன்னா வழியே இல்லை. அதுதான் அமைப்பு கொடுத்துருக்கு. நல்ல தனுசு நண்பர்கள் எல்லாமே பயன்படுத்திட்டு வாழ்க்கை தரத்தை முயற்ற மட்டும் இல்லை, நீங்களும் பெரிய லெவலில் வாங்கணும் உலகத்துக்கு அப்படி சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.